ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் கேது பரிகார ஸ்தலம் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி போர்டு இருக்கும். போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் கெருகம்பாக்கத்தில் இருக்குது இந்த கோயில். இந்த போர்டு பார்த்துட்டு நம்ம அந்த லெஃப்டில் திரும்பினோம்னா உள்ளே போனோம்னா இந்த கோயில் வரும். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கேது பரிகார ஸ்தலம் கோயில். அருள்மிகு ஸ்ரீ ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம். இதுதான் கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில். இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ திருநீலகண்டேஸ்வரர் சிவன் தான் கேது பகவான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு விநாயகர் சன்னதியில் நாகராஜாவும் இருக்கிறார். இது இந்த கோயிலின் தனி சிறப்பு. இந்த கோவிலின் முக்கிய தெய்வம் திரு நீலகண்டேஸ்வரர் ஆதி காமாட்சி அம்மன் ஆவார். கடலில் கலக்கும்போது விஷத்தை அருந்தியதால் சிவபெருமான் இங்கு திரு நீலகண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் உள்ள நந்தி இறைவனின் நச்சுக்காற்றை சுவாசித்ததால் இங்கே விசேஷமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. இங்கே உள்ள காமாட்சி அம்மன் தெற்கு நோக்கி இருக்கிறார். காமாட்சியின் 5 வடிவங்களில் இவர் முதன்மையானவர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையின் தெற்கு பக்கத்தில் கேது பகவானுக்கு இங்கு சன்னதி உள்ளது. ராகு கேது பெயர்ச்சியின் போது இங்கு ஸ்ரீ கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஜாதகத்தில் கேது பகவான் சரியில்லை என்றால் பல பிரச்சனைகள் வரும். அவற்றை நிவர்த்தி செய்ய இந்த கோவிலுக்கு நாம் பரிகாரம் செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ கேது பகவானுக்கு இங்கு பரிகார பூஜை செய்யப்படுகிறது. ஈசனுக்கும் நந்திக்கும் இடையில் மேல் விதானத்தில் சூரியனை கேது பகவான் விழுங்குவது போன்ற ஒரு சிற்பம் உள்ளது. அதன் கீழ் நின்று நாம் ஈசனையும் அம்பிகையையும் வணங்கினால் இங்கு நமக்கு நல்லது நடக்கும். ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். இந்த கோவிலுக்கு நாம் பரிகாரம் செய்து கொண்டால் அவை நீங்கும். எனவே இத்திருக்கோயிலுக்கு ஈசனையும் காமாட்சி அம்மனையும் தரிசியுங்கள். உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். இந்த கோவில் சென்னையில் உள்ள கேது பரிகார ஸ்தலங்களில் புகழ்பெற்ற கோயிலாகும். உங்களுக்கு கேதுவினால் வரும் பாதிப்பு குறைய இந்த கோவிலுக்கு வாருங்கள். இந்த நவக்கிரக சன்னதியில் பாம்பு உருவம் மேலில் செதுக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு பரிகார ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. கோவில் காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் 4:30 முதல் 8 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில் குன்றத்தூர் போகும் வழியில் உள்ளது. உங்களுக்கு வாழ்வில் கேது தோஷம் இருந்தால் இந்த கோவிலுக்கு வாருங்கள். அந்த கேது தோஷம் நிவர்த்தியாகும். இங்கே உள்ள ஈசனுக்கு பிரதோஷம் அன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வர தாம்பரத்திலிருந்து குன்றத்தூர், வடபழனியிலிருந்து குன்றத்தூருக்கு பஸ் வசதி உள்ளது. ஆனால் நாம் இந்த கோவிலில் மெயின் ரோட்டிலிருந்து இறங்கி ஒரு ஆட்டோ வைத்து கொண்டு தான் வர வேண்டும். இந்த கோவில் உள்ளே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும்.